துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். 20 ஆண்டு சட்ட போராட்டம், 50 கோடி ரூபாய் சொத்தை மீட்ட கவுண்டமணி. 1996ஆம் ஆண்டு நளினிபாய் என்பவரிடமிருந்து கோடம்பாக்கம் ஆற்காடு சாலையில் 5 கிரவுண்டுக்கு நிலத்தை வாங்கி அங்கு வணிக வளாகம் ஒன்றை கட்ட திட்டமிட்டார். ஸ்ரீ அபிராமி பவுண்டேஷன் என்கிற கட்டுமான நிறுவனத்திடம் வணிக வளாகம் கட்ட 3.58 கோடி ரூபாய் கொடுத்ததாக கூறப்படுகிறது. ஆனால் அந்த நிறுவனம் தொடர்ந்து காலம் தாழ்த்தி வந்த நிலையில் 2004ஆம் ஆண்டு அந்த இடத்தை கையகப்படுத்த முயன்றதாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து அந்த கட்டுமான நிறுவனத்திற்கு எதிராகவும் சொத்தை மீட்டு தரக்கூறையும் கவுண்டமணி தரப்பிலிருந்து 2006ஆம் ஆண்டு உயர்நீதிமன்றத்தில் சிவில் வழக்கு தொடரப்பட்டது. இந்நிலையில் உயர்நீதிமன்றம் கவுண்டமணிக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கியுள்ளது. அதை உச்சநீதிமன்றமும் உறுதி செய்துள்ளது. கவுண்டமணி தரப்பு வழக்கறிஞர் சசிகுமார் முன்னிலையில் மதேஷ் என்பவரிடம் அதற்கான சாவியை நீதிமன்ற ஊழியர்கள் ஒப்படைத்தனர். துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.